எல்லாருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறதும், காமன் டிஎன்ட் அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் நம்மளோட ரெஸ்பெக்ட் டிஆர்பி டால் ஃப்ரீ கிட்ட கால் செய்து ஒரு தடவை உறுதிப்படுத்திக்கோங்க, அவர்கள்கிட்ட கேளுங்க, அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னனால அவர்களுக்கு கால் செய்திருந்தோம். யூஜிடிஆர்பி அறிவிப்பு பற்றி, காமன் டிஎன்ட் அறிவிப்பு பற்றி மற்றும் காலேஜ் டிஆர்பி ரிசல்ட்டை பற்றியும் அவர்கள்கிட்ட கேட்டிருந்தோம். அதை பற்றி தான் மற்றும் தனிப்பட்ட கணிப்பு கருத்து எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஜிடிஆர்பி அறிவிப்பு மற்றும் காமன் டிஎன்ட் அறிவிப்பு வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் காலேஜ் டிஆர்பி ரிசல்ட் இந்த வாரம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டபோது வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வர இருக்கிற யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 299 ரூபா மட்டும்தான். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. போத் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் தென் டெஸ்ட் பேட்ச். ஜிபிஆர் ஃபோன்பே டு 8778963630. ஸோ மேலே இருக்கிற நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணிவிடுங்க. 8525049011 24/7 வாட்ஸ்அப் சப்போர்ட் இருக்குது. ஆர்எல்ஸ் நம்மளோட அகாடமி ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போன்ற வர இருக்கிற பிஓ எக்ஸாமினேஷனுக்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் 249 rupees மட்டும்தான். சேம் ப்ராசஸ். உங்களுக்கு யூஜியும் வேணும் பிஓ வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 399 rupees மட்டும்தாங்க. அதே போன்ற வர இருக்கிற ஸ்பெஷல் டிஎன்ட் இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே படிக்கலாம், ரைட், ஓகே, நம்மளோட மெட்டீரியல்ஸை கம்ப்ளீட்லி பார்த்துட்டு போங்க. ஸோ வர இருக்கிற ஸ்பெஷல் டிஎன்ட் மற்றும் காமன் டிஎன்ட்டில் வெற்றி பெறுவதற்கான பேட்ச் போட்டிருக்கோம். ஜஸ்ட் 240 ரூபா மட்டும் தான். நம்ம தர மெட்டீரியல்ஸ் கம்ப்ளீட்லி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ஜிபிஆர் ஃபோன்பே டு 8778963630 அண்ட் சென்ட் ஸ்க்ரீன்ஷாட் வாட்ஸ்அப் 8525049011. ஸோ போத் டிஎன்டெக் அண்ட் தென் பிஇஓ 399, போத் யூஜி அண்ட் தென் யூஜிடிஆர்பி ப்ளஸ் பிஇஓ 399. உங்களுக்கு ஃபர்தர் ஆஃபர் டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாமே 8525049011 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 2 அட்மின் இருக்காங்க. அதாவது பிளானரில் இருக்கிற தேர்வுகளை டிஆர்பி கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால தான் பிளானரில் இருக்கிற தேர்வுக்கான பேட்ச் மட்டும் போட்டு நிறைய பேர் தொடர்ந்து ஏன் சார் பிஜி தேர்வு போட மாட்டேங்கிறீங்க, ஏன் சார் எஸ்ஜிடி போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ பிளானரில் நமக்கு 2025 எதிர்பார்த்துட்டு பிஓ கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதே போன்று 2027 நமக்கு பிடிஎஸ் பிஆர்டிஏ அது மோஸ்ட் எக்ஸ்பெக்டடாக இருக்குது. காமன் டிஎன்ட் வருமா, யூஜி தேர்வு வருமா, யூஜி தேர்வு தான் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒன்றுனா சொல்லலாம். அப்போ காமன் டிஎன்ட், ஸோ டெட்டு, யூஜிடிஆர்பி மற்றும் பிஓ இது 3 பிளானரில் கொடுத்துருக்காங்க. இது கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதே போன்ற ஆஸ் பர் பிளானர் நமக்கு அடுத்த அறிவிப்பு வரும். இனி நமக்கு தாமதம் அப்படிங்கிறதுலாம் இருக்காதுங்க. அவ்வளோ அந்த வருடத்தில் பாதி மாதம் முடிஞ்சிருச்சு. இருக்கிறதே ஒரு 6 மாதம் தான் அரௌண்ட். ஏன்னா இனியும் தாமதம் பண்ண வாய்ப்பே இல்லை. இப்போ என்ன பயம்னா டக்குன்னு அறிவிப்பு போடுறாங்க அப்படிங்கிற வகையில் யூஜி பிஓ டெட் எல்லாமே போட்டுட்டாங்க அப்படின்னா என்ன சார் படிக்கிறதுங்கிற மாதிரி ஆகும் சார். அதனால் நீங்கள் யூஜி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பிஓ சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. ஏன்னா ஒரு வேலை யூஜி பதில் எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் தானேங்க. ஜஸ்ட் நம்ம எக்ஸ்பெக்டட் அன்எக்ஸ்பெக்டட் எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கணும்ல. அது எங்களோட பர்சன் சைஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ நீங்கள் யூஜி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா பிஓ ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரைட்டுங்களா. அதே போன்று டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா பிஓ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பிஓக்கு நமக்கு ஒரு சில பேர் தகுதி தேர்வு எழுதி நியமன தேர்வு போகணும் சார், டெட் எழுதி யூஜி தேர்வு எழுதி அப்புறம் போகிறதுக்கு ஒரே தேர்வு ஆஃபீஸ் எடுத்துகிட்டு நான் பிஓ போயிடும் அப்படின்வாங்க. அப்போ அதனால தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு குறைந்த கட்டணத்தை கொடுத்துருக்கோம். ஸோ கட்டணத்துக்கு மட்டும் இல்லை, மெயின் கண்டென்ட் வந்துடலாம். ஸோ யூஜி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பிஓ ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, பிஓ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யூஜி இருந்தால் யூஜியும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், சைடு பை சைடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு அதே போட்டு டெட்டு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க பிஓ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ நமக்கு நிறைய பேர் சரி இன்னைக்கு நாளைக்கு யூஜி தேர்வு வந்துருங்களா சார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வந்த மகிழ்ச்சி தான். ஆனால் இந்த மாத இறுதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இனியும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் இன்றைக்கே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ அடுத்தடுத்து எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே டக்குன்னு மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ரிசல்ட் வேறு விட போகிறாங்க. அப்படிங்கிறப்போ ஸோ அடுத்தடுத்து எல்லாமே போயிட்டு இருக்குங்க ப்ராசஸ். அதே போன்று நீங்கள் டெட் படிக்கிறீங்க, இப்போ ஸ்பெஷல் டெட் எழுத முடியல, ஒன்றும் வருத்தம் வேணாம். அடுத்து காமன் டிஎன்ட் வரப்போகுது. இல்லை கெஸ்ஸே பண்ணாமல் டெட்டு போட்டுட்டு என்ன சார் பண்ணுறது. ஸோ எப்படியும் இந்த டெட்டு பிஇஓ அப்படி ஏன்னா பிளானரில் வருது. எதுக்கு பிளானரில் குறிப்பிட்டு கொடுக்குறாங்க, ஆஸ்பிரன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. பிளானர் இல்லாத தேர்வு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பிளானரில் இருக்கிற தேர்வு கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வகையில் யூஜி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. அடுத்து எப்போன்னு நமக்கு தெரியல, வரும் தான் எப்போன்னு தெரியல. ஸோ பியும் அதே மாதிரி தான் 2023 அப்புறம் வருது. நல்ல போஸ்டிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போன்று டெட்டும் அதே போல் தான், சரிங்களா. இப்போ லாஸ்ட் டெட்டே நான் சரியாக எழுதிருந்தேன்னா இந்த தடவை நான் டெட்டுக்காக வெயிட் பண்ணி வேணாம் சார், நான் அடுத்து யூஜி தேர்வு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அதே போன்று இந்த பிளானர் இல்லாத தேர்வுகள் எஸ்ஜிடி பிஜி தேர்வு அதுக்கு படிக்கக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ரெடியாக இருங்க, ப்ரிப்பேர் பண்ணி. இவனை எப்படியும் நமக்கு ஸோ இந்த வருஷம் யூஜி இருக்கா, அடுத்த வருஷம் இருக்குமான்னு தெரியும். அப்போ அடுத்த வருஷம் எஸ்ஜிடி வந்து தானே சார். ஸோ நமக்கு ஒரு வருடம் இல்லை, அடுத்த வருடம் வருது அப்படின்னு எப்படி வந்துடும், சரிங்களா. எப்படியும் நமக்கு பிஜி தேர்வு பிஜிடி விட வரதான் போகுது. எக்ஸாம் கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அது எப்போனா சார் தெரியல. ஸோ பிஜி தேர்வில் 2027 வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேபி நியூ கவர்மெண்ட் வந்தாலும் வந்த சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த 6 மாதத்தில் வருமானு தெரியல. அது ஒரு சில பேருக்கு சரி இப்போ பிளானர் வெளியிட போகிறாங்களா சார். அது இப்போ ஒரு வருடத்துக்கு ஒரு பிளானர் தான் வெளியிடுவாங்க. அப்போ 2027 நமக்கு ஒரு பிளானர் வெளியிட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணல அப்படிங்கிறப்போ 2026 to 2027 மாதிரி ஒரு பிளானர் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை டேரெக்டாக அறிவிப்பு வெளியிடலாம். ஸோ பிளானர் வெளியிடுறது அதெல்லாம் இல்லைங்க. அவங்க அறிவிப்பு வெளியிடணும், எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும், அதுதான் முக்கியம், ரைட்டுங்களா. ஸோ நீங்கள் சிம்பிள் விஷயம், அறிவிப்புக்காக வெயிட் பண்ணாதீங்க, படிங்க, நீட்டாக கிளியர் பண்ண முடியும். இன்று முதல் படிக்க ஆரம்பிச்ச கூட நீட்டாக கிளியர் பண்ண முடியும். இது லேட்லாம் கிடையாது, சரியான டைமு, சரிங்களா. சரியான டைமு படிக்க ஆரம்பிங்க, நீட்டாக கிளியர் பண்ணலாம், சரிங்களா. ஸோ பிஜிடிஆர்பி எஸ்ஜிடி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சைடு பை சைடு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் ஆனுவல் பண்ணதில் இருக்கிற தேர்வை உறுதியாக வெற்றி பெற மாதிரி பார்த்துக்கோங்க. பிஜி முடியல சார், யூஜி ட்ரை பண்ணுங்கப்பா, பிஓ ட்ரை பண்ணுங்கள், ரைட்டுங்களா. ஆல் தி பெஸ்ட்.